உனக்கு நியாயமா? உனக்கு என்ன பார்த்தா நக்கலா போச்சு இல்ல? அதனாலதான் என்ன விட்டுட்டு போலான்னு பார்த்தேன். அவர் உங்கள்கிட்ட போலான்னு பாக்கல, உங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. உன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடா? இத பாரு வாசு, இது வரைக்கும் உங்களுக்குள்ள நடந்ததெல்லாம் வச்சு பாக்கும்போது கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. நீயே பாரு, இன்னைக்கு கூட அப்படிதானே ஆச்சு. இப்ப என்னாச்சு? நான் சொல்ல வேண்டியதை தெளிவா சொல்லிட்டேன். ஆமா, நீ தான் சொல்ற. ஆனா பார்த்தவங்களுக்கு யாருக்கு யாரு தெளிவா சொன்னாங்கன்னு புரியல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. வாசு, நீ தான் இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. அப்படியா? அப்படிதான். என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா போச்சுல? ஏய் வாசு, இந்த மாதிரி உன் கைய புடிச்சுக்கிட்டு நான் என்னைக்கு டுவேட் பாட போறேன்னு எப்படி இருக்கும்? இதுக்கு கூட என் கற்பனை பொறுக்கல. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேன், முடியாதே. என்ன இருக்கோ? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தூங்கு. ஆண்டவா, இப்ப இந்த மேடம் முகத்துல வேற முழிக்கணுமா? நீ கிளம்பிட்டியா? ஊரு கிளம்பிட்டியா? என்னால நம்பவே முடியல. நிஜமாதான், இந்த இடத்துல தங்கி நாங்க வந்த வேலையை முடிக்க முடியும் தோணல. உனக்கே பிடிக்கல, இதுல நான் மட்டும் எதுக்கு உன்னை கட்டாயப்படுத்தணும்? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல, நானே பண்ணிக்கிறேன். நல்ல வேலை நீயா போலான்னு முடிவு பண்ணிட்ட. இல்லனா வாசு உன்னை இங்க நிம்மதியா இருக்க விட மாட்டான். அப்படியா? இல்லன்னா என்ன பண்ணிருப்பாரு? என்ன நீ? அவன் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அவன் நினைச்சா என்ன வேணா. சாரி, வாசு ரொம்ப பயங்கரமானவன். நீ பாட்டுக்கு அவனை எதிர்த்து பேசிட்ட, அதுக்காக நீ பயப்படாத. அதான் நான் இருக்கேன்ல. நீ சாரி சொன்ன அவன் கிட்ட சொல்லலாம். எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதுதான் அவர்கிட்ட சொன்னேன். சரி சரி, பாத்ரூம்ல உன்னோட ஷாம்பு சோப் எல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வரேன். கடைசி நிமிஷத்துல மறந்துட போற. இல்ல, நீ போக வேண்டாம். இதை எடுத்து வச்சுட்டு போய் எடுத்துக்கிறேன். பிளீஸ் மறக்காம எடுத்துக்கோ. எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டுனா அதுக்காக திரும்பவும் வரணும்ல. உனக்கு கஷ்டமாயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நீ எனக்கு எவ்வளவு பெரிய குட் நியூஸ் சொல்லிருக்க தெரியுமா? எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவுதானே, ஃப்ரிட்ஜ்ல ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. உன் காசுல நான் எதுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்? சரி, எனக்கு தூக்கம் வருது. இன்னைக்குதான் இந்த ருக்கு நிம்மதியா தூங்குவா.
இருந்து வேற இடத்துல போய் தங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். இந்த நேரத்துல யார்கிட்ட போன் பேசுறா? சீக்கிரம் எல்லாத்தையும் இறக்குங்க. சீக்கிரம் 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 எல்லாத்தையும் இறக்குங்க. சீக்கிரம் சீக்கிரம் வந்து எடுத்துட்டு பாப்பா. சீக்கிரம் சீக்கிரம் விளையாட்டும். ஹலோ சார், எல்லாம் வாசனோட இது. அதுக்கு சார் வண்டியை செக் பண்ணுங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன கேட்க கூடாது. சார் இங்க பாருங்க சார், எல்லாமே போலீஸா இருக்கு சார். ஸ்டாக் எல்லாத்தையும் லாக் பண்ணுங்க. இவனை வண்டியில ஏத்துங்க. சார் நீங்க பண்றது சரியில்லை. வாசனை தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான். இல்லாத காட்டுக்கு உங்களை மாத்திட்டு வாங்க. போடா சார். இது வரைக்கும் அந்த வாசுவோட சரக்கு போலீஸ் எதையும் தொட்டதே இல்ல சார். தெரியும், ஆனா இனிமே அது நடக்காது. அவனை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. வாசு உண்டு இல்லன்னு ஆக்குறேன். நிறுத்துங்க. அவனை சுற்றாதீங்க. என்னடா இன்னும் தூங்கலையா? நீ எதுக்கு நடுராத்திரில பேய் மாதிரி உலாத்திட்டு இருக்க? அவனை பாரு, வீட்டுல கரடி பூந்தாப்புல உரிமிட்டு இருக்கான். இந்த சத்தத்துல எப்படி தூங்குறது? மெதுவடா. இப்ப சொல்லு. என்ன சொல்றது? அதான்டா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தீர். அது ஒண்ணும் இல்ல. பாருடா, அம்மா கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? உன்கிட்ட நான் என்னை பத்தி புரிஞ்சு வச்சிருக்க. இப்ப உனக்கு என்ன புரியலன்னு யோசிக்கிற? என் கண்ணு நல்லா பாரு. உன்கிட்ட எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. நீயும் என் கண்ணு நல்லா பாரு. உன் மேல ஏதாவது பரிதாபம் தெரியுதா? உன்னை நான் ஒரு கேவலமான ரவுடியா தான் பாக்குறேன். அந்த பொம்பளைய பத்தி தான். என்ன எதுலாம் எனக்கே புரியல. ஆனா எப்ப பார்த்தாலும் விடுதலை. எப்ப பார்த்தாலும் உன்னையே அறியாம அவன் ஞாபகமாவே இருக்க. எல்லாரையும் உன் கைக்குள்ள அடக்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறவனே, நீ எந்த நல்லதும் பண்ணதில்ல. எல்லாரையும் கொடுமை பண்ணி பாக்குறவனே. இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற ஆளை நான் மனுஷ ஜென்மத்திலேயே சேர்க்கறது இல்ல. அத பத்தி நான் சொல்றேன் வாசு. சில நேரம் இந்த மாதிரி நம்மளே அறியாம சில விஷயம் நடக்கிறது உண்டு. நாமளே நினைச்சாலும் அந்த விஷயத்தை தூக்கி போட முடியாது. அப்புறம் இப்படி உட்காந்து எப்ப பார்த்தாலும் அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதான் எப்படி மறக்கிறதுன்னு தெரியல. இப்ப எதுக்கு அத மறக்கணும்? மனசுலயே வச்சுக்கோ. எதுக்கு? எதிரில நிக்கிற பாம்பை பார்த்து நீ கண்ண மூடிட்டு நின்னேனா அந்த நாகம் உன்னை கொத்தாம விட்டுட்டு போயிடுமா? அதுக்கு பதிலா அத கொத்த விடாத அளவுக்கு அத அப்படியே உன் கையில புடிச்சு புரிஞ்சுதா? இத பாரு வாசு, நம்ம மொத்த காலனியும் உனக்கு கீழே தான் இருக்கு. இது உங்க அப்பாவோட சொத்து.
இந்த வம்பு சண்டையெல்லாம் ரொம்ப சுலபமா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இத ராஜ்யம் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியம். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உனக்கு கீழே இருக்கிற எல்லாரையும் வாத்து கூட்டம் மாதிரி உன் கைக்குள்ள வச்சுக்கணும். இதுல ஒருத்தர் வழி மாறினாலும் எல்லாரும் வழி மாறிடுவாங்க.